போன வாட்டி பேப்ளேட்ல நெமசிஸ்ங்கிற ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் பேப்ளேடுடைய புது அத்தியாயம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சிங்காவை தேர்ந்தெடுத்த ஜீரோ ஹர்கானே ஒரு சூப்பரான பிளேடு. அதோட அவனுடைய சாமுராய் ஈஃப்ரிட்டும் தான். ஜீரோ ரொம்ப தூரத்துல இருந்து சிட்டிக்கு வந்து அங்க இருந்த ஒரு பிளேடரான ஷினோபு ஹிரியுயின் அப்புறம் அவனுடைய சாலமண்டரை தோக்கடிக்கிறதுக்காக வந்தான். ஜீரோவும் ஈஃப்ரிட்டும் பலமாத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க இருந்த சைக்ளோன் ஸ்டேடியத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாதிரி ஒண்ணு அவங்க பார்த்ததே இல்ல. ஏன்னா இந்த ஸ்டேடியம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால ஷினோபா இத ஒரு அட்வான்டேஜ் எடுத்து அவனை தோக்கடிக்கலாம்னு பார்த்தான். அதே மாதிரி தோக்கடிச்சிட்டான். அதுல டிசப்பாயிண்ட் ஆன ஜீரோ பெங்கையோட பர்கர் ஷாப்புக்கு போனான். அங்க இருக்கிற பெங்கைக்கு இவன் ஷினோபா கிட்ட தோத்து போனது தெரிஞ்ச உடனே அவனே இவனை நல்லா ட்ரெயின் பண்றதா சொன்னான். ஏன்னா பெங்கையோட ட்ரைனிங்ல இவன் கலந்துக்கிட்டானா திரும்பவும் அவன் ட்ரை பண்ணி ஜெயிக்கலாம்ல. Defeat Pirate Orochi. Tamil TV Tunes. தம்பி உனக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாரு உனக்கு வேர்வை கூட வரல. ஆனா ஒண்ணு, இதுக்கும் பே ட்ரைனிங்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. உன்னோட கால்கள் பலமா இருந்தாதான் பலமா லான்ச் பண்ண முடியும். இல்லன்னா ஸ்ட்ராங்கா லான்ச் பண்ண முடியாது உன்னால. என்ன இப்ப நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியுதா? நான் சொல்றது உனக்கு புரியும்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? இதுக்கு எல்லாமே தான் பேசிக் ஜீரோ. இனிமே தான் நிஜமான ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. என்னது? என்னங்க நீங்க என்ன விளையாடுறீங்களா? இதுக்கு மேல வேற நான் இப்ப ஏறணுமா? கண்டுபிடிச்சிட்டியே. ஏன்பா உனக்கு பயமா இருக்கா? இந்த மாதிரி ஒரு சின்ன மலையையே உன்னால ஏற முடியல அப்படின்னா ஷினோபுவை நிச்சயமா உன்னால தோக்கடிக்கவே முடியாது. ஷினோபு ஹிரியுயின், நீ இங்க தோத்து போயிட்ட. உடனடியா இந்த பே பார்க்க விட்டு ஒழுங்கா வெளியே போயிடு. நான் அவங்கிட்ட தோத்து போகவே மாட்டேன். அதுவும் 2வது வாட்டி வாய்ப்பே இல்ல. நல்லா பண்ற, விடாம முயற்சி பண்ணு. ஓகே, உன்னோட கால்களை இப்ப ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட கைகளை இப்ப ஸ்ட்ராங் பண்ணணும். இத கையில தூக்கி வச்சுக்கோ, சரியா? இது எதுக்காக? உன்னோட கைகளை பலப்படுத்தினாதான் உன்னோட லான்ச்சிங் ஸ்பீடு அதிகமாகும். இது அவசியம். அதோட உன் ஸ்பீட் அதிகமாச்சுன்னா சைக்ளோன் பே ஸ்டேடியம்ல நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே? ஓ அப்படியா? எப்படி பண்ணு? உன்னோட கையில இருக்கிற பக்கெட்டை கையை இப்படி வச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு நெல்லு. அதோட நான் சொல்ற வரைக்கும் இந்த பக்கெட்டை கீழே இறக்கவே கூடாது, சரியா? ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். ஆனா நீ இதை எவ்வளவு நேரம் பிடிச்சுக்கிட்டு இருக்கியோ அது அவ்வளவு வெயிட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு எலிபெண்டே தூக்குற அளவுக்கு உனக்கு பலம் வந்துடும். அப்படியா? நீங்க காமெடி நல்லதா சார் பண்றீங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. இது எப்படி இவ்வளவு வெயிட் ஆச்சு? இப்ப புரியுதா? நான் சொன்ன மாதிரி பாயிடுச்சு பாத்தியா? என்னது? ஆமா உண்மைதான். இதுக்குள்ள ஒரு யானைக்குட்டி இருக்கு. இந்த யானைக்குட்டி சின்னதா இருந்தாலும் சத்தம் ரொம்ப பெருசா போடுதே. ஏய் ஜீரோ, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஃப்ரீயா இரு படி. ஓகே, எனக்கு இது போதும். இதுதான் உன்னுடைய அடுத்த ட்ரைனிங். ஊஞ்சல் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ரேட்ல இருக்கிற பிளேடஸால அக்யூரேட்டா லான்ச் பண்ண முடியும். அவங்க எந்த ஒரு தடுமாற்றத்துல இருந்தாலும் லான்ச் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸ்ல உன்னோட சென்ஸ் ஆஃப் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த கயிறு மேல நின்னு தான் லான்ச் பண்ணணும். அவ்வளவுதானே? ஒரு வழியா நான் என்னோட பேவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னும் முடியல. 1000 பிராக்டிஸ் லான்ச்சஸ் நீ பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஆக்சுவல் பேயை நீ யூஸ் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சும்மா சாக்கு சொல்லாம வேலையை முதல்ல கவனி. சரி சரி, நீ எதுவும் பேசக்கூடாது. எஸ் சார். இது ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஓ அப்படியா சொல்ற? என்னோட ட்ரைனிங்க நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அதுக்கப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. ஓகே, நீ ஆரம்பி. நெத்தியாடி சொல்லியாடி. பாத்தியா, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல. அடுத்ததா 3000 புஷ்அப்ஸ் பண்ணணும்.
4000 ஸ்குவாட்ஸ் பண்ணனும். 5000 சிட்-அப்ஸ் பண்ணனும். ஓகே, இத நாம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். சூப்பர். இதுதான் என்னோட ஸ்பெஷல் அட்டாக், ஷூட்டிங் ஸ்டார் கிராஷ். கோ நவ. அத டாட்ஜ் பண்ணிடு சாலமாண்டர். அந்த மூவ மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா டாட்ஜ் பண்ணியிருந்தேனா எல்லாமே வித்தியாசமா நடந்திருக்கும். ஜீரோ கருகானே. உன்னால இது நிச்சயமா முடியும் ஜீரோ. கீப் இட் அப். இவன் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? விளையாடுறானா என்ன? கம் ஆன், இந்த மாதிரி விஷயங்களை நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும்? என்னோட இடுப்பு பயங்கரமா வலிக்குது. உனக்கு இப்ப ரொம்ப பசியா இருக்கும்ல, அதனால இத சாப்பிடு. இதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா நல்லா சாப்பிடு. பேப்ளேட்ல தேவைப்படுறது முத ஸ்ட்ரென்த், செகண்ட் ஸ்ட்ரென்த் தான், மூணாவது நாலாவதும் அதான், அஞ்சாவது தான் ஸ்பிரிட். ஆனா நான் இதே மாதிரியான ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நிச்சயமா என்னால ஷினோபுவை தோக்கடிக்க முடியுமா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற பட்டி? கென்டான்னு ஒரு பையன் இருந்தால, அவனை ட்ரெயின் பண்ணதே நான் தான். சோ நீயும் அதே மாதிரி ஆக போற. என்ன, அந்த லெஜெண்டரி பிளேடரான கென்டாவையா நீங்க இப்ப சொன்னீங்க? ஆமா, அவனே தான். ஆரம்பத்துல அந்த பையன் அரைக்கால் ட்ரவுசர் போட்டு ஒரு சாதாரண பையனா தான் இருந்தான். ஆனா நல்ல வேளை நான் அவனுக்கு கொடுத்த ட்ரைனிங்கால அவன் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக பயம்னு என்னன்னே தெரியாத அளவுக்கு கியோயான்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் கூடவே போய் சண்டை போட்டான். அடடடா, இந்த விஷயம் தெரியாம போச்சு. மேனேஜர், நீங்க நிஜமாவே ஒரு அற்புதமான ட்ரெயினர் தெரியுமா? ஆனா யாரும் உங்களை பார்த்தா நிச்சயமா அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏய் தம்பி, இப்ப நீ சொன்னியே இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு சூப்பரானவரா இருந்தா நீங்க ஏன் ஒரு லெஜெண்டரி பிளேடர் ஆகல? இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அது வந்து சொல்றது வேணா ஈஸியா இருக்கும், ஆனா தமிழ் டிவி டூன்ஸ். அதுக்காக தான் அப்படி பண்றாரு சீஃப். ஓ, ஸ்பெஷல் ட்ரைனிங். அதுக்கு பேரு வேணா நம்ம ட்ரெயினின்னு சொல்லலாம். ஆனா அவன் பேவை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறானே. ஆனா அவன் அதுக்கு பதிலா சும்மா இப்படி உட்கார்ந்து எந்திரிச்சுக்கிட்டு தான் இருக்கானே. அப்ப அது பெங்கேவோட வேலை தானே? இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ண ஜீரோக்கு உதவியா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவனோட பேவை அவன் யூஸ் பண்ணலனா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. அதனால பிளேடர் கொஞ்சம் வெறுப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறுப்புன்னு சரியா சொன்னீங்க பாத்தீங்களா? நான் பே பேட்டில் பண்ணியே ஆகணும். பே பேட்டில் பண்ணியே ஆகணும். எனக்கு ஒரு பே பேட்டில் தான் வேணும். ஹேய் ஹேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றேன்னு தெரியலையா? ட்ரைனிங் தான். வேற என்ன ட்ரைனிங்கா? எதுக்கு ட்ரைனிங்? வேற எதுக்காக? நம்ம பே பேட்டிலுக்காக தான். ஓ, அப்படியா சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு உங்க பே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? உன்னை யார் இப்ப கேட்டா? எனக்கு பே பேட்டில் பண்ணணும்னு விருப்பம் தான். ஆனா அதுக்கு தேவையானது ஸ்ட்ரென்த் தானே. ரெண்டாவது ஸ்ட்ரென்த் தான், மூணாவது நாலாவது ஸ்ட்ரென்த் தான், அண்ட் அஞ்சாவது ஸ்பிரிட். என்னது ஸ்பிரிட்டா? ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன என்னமோ வளர்றீங்க? டேய் தம்பி, உனக்கு என்னதான் பிரச்சனை? அதாவது பேப்ளேட்ங்கிறது உங்க ஸ்பிரிட்டை மட்டும் வச்சு சண்டை போட்டா ஜெயிக்கிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு அதுக்கான டேலண்ட் இல்லனா நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஸ்ட்ராங் பிளேடர்ஸ்ங்கிறவங்க முன்னாடில இருந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதான் அவங்க அப்படி இருக்காங்க. அதாவது என்ன மாதிரி, புரிஞ்சுதா? என்னது, நீயும் ஒரு பிளேடர் தானா? நான் யாருன்னே உனக்கு தெரியாத பட்சத்துல நான் எதுக்கு உன்கிட்ட பேசிட்டு இருக்கணும்? நம்ம பே பார்க்ல சந்திச்சிருந்தோம்னா நிச்சயமா உன் கூட பேட்டில் பண்ணிருப்பேன். இருந்தாலும் நீ ஒண்ணு எனக்கு மேட்ச் கிடையவே கிடையாது. சரி, நான் வரவா? கொஞ்சம் இரு. ஜீரோ, ஹே! பாய் பாய் மிஸ்டர் ஹாட் ஷாட். ஏய், உனக்கு ஒன்னும் ஆகலையே. என்ன தாண்டி போனது அந்த 8 உனபரோ தானே? 8 உனபாராவா? அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தானா? ஆமா, ஸ்ட்ராங் தான். ஆனா அவன் ஒருத்த மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இன்னும் 30 வாட்டி பண்ணு. இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கனே, அப்ப என் கூட ஒரு பேட்டில் பண்ண மாட்டியா? மேனேஜர், ப்ளீஸ் என் கூட வந்து ஒரு பேட்டில் பண்ணுங்க. ஜீரோ, என்ன மாதிரி ஒரு ஆப்பனண்டா ஃபேஸ் பண்றதுக்கு நீ இன்னும் தயாராகவே இல்ல. அதனால சும்மா குத்தம் சொல்லாம என்னோட ஸ்பெஷல் ட்ரைனிங்க நீ கண்டினியூ பண்ணு. ஹே ஜீரோ, நில்லுமா.
நான் எதையும் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் இங்க வரல. என்னோட ட்ரைனிங் எப்படி பட்டுதுன்னு நான் இங்க டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். உன்னோட ட்ரைனிங்க டெஸ்ட் பண்ணவா? அது அவன் தானே? அப்பா என்ன நீ சண்டை போடுவன பார்த்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சரி, இப்போ உன் கதையை நான் முடிச்சு விட்டுடட்டுமா? ஓரோச்சி நான் தோத்துட்டாங்கறத என்னால நம்ப முடியல. ஏய் டூனா பாரா, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அட ஆமாப்பா, அவன் ஒரு வாட்டி கூட தோக்கவே மாட்டேங்கிறான். ஏய் டூனா பாராவா? ஏய் நாம தான் ஒரு டீல் போட்டுக்கிட்டோம்ல. ஏய், கொஞ்சம் இருப்பா. வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராத. நீ தோத்துட்ட, அதனால பின்வாங்க கூடாது. ஏங்க அப்படியே அசையாம நில்லு பாப்போம். அடடா, ச்சே, நான் இதை என்னைக்கு மறக்கவே மாட்டேன். சரி, இப்ப எதுக்காக இவன் இப்படி நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? ஏய் டூனா பாரா, ஓ ஏய் இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு வாட்டி பேட்டில் முடிஞ்சதுன்னா அது முடிஞ்சதுன்னு தானே அர்த்தம்? அவன் தான் போட்டிக்கு முன்னாடியே நான் கொடுக்க போற பெனால்ட்டியை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். ஏன்னா என்ன சேலஞ்ச் பண்றது அவனுடைய மடத்தானோ. அப்பனா அத நானும் உன்கிட்ட சேர்ந்து பண்றேன் வா. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி வா, இப்ப பேட்டில் பண்ணலாம். ஆக்சுவலா உன் கூட பேட்டில் பண்ணுவேன்னு நான் வாக்கு கொடுக்கலையே. நீ எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற, அதனால உன் கூட நான் பேட்டில் பண்ண மாட்டேன். நிறுத்து. இப்ப என் கூட மோத போறியா இல்லையா? ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ தோத்துட்டனா உனக்கு பெனால்ட்டி கிடைக்கும். ஃபைன், உன்னால முடிஞ்சத பண்ணிக்கோ. ஜீரோ, அவசரப்பட்டு இந்த 8 ஓனபரோ கூட நீ மோதுறது எனக்கு சரியா தெரியல. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டே இருக்கு. சீஃப், அவன் இங்க வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணா, அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நானும் பார்க்கணும்ல. என்னுடைய பேரு ஜீரோ கருகானே. என்னோட அப்போனன்ட் யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய சாமுராய் ஈஃப்ரேட் அவங்கள அடிச்சு பறக்க விட்டுரும். சரி சரி. ஆனா உண்மை என்ன, நான் இதுல ஜெயிக்க போறது என்னுடைய பைரேட் ஓரோச்சி தான். அப்பவா பாத்துடலாம். 8 ஓனபாரா, 3 2 1 நெத்தியடி சொல்லடி. என்னுடைய பேரு ஜீரோ கருகானே. என்னோட அப்போனன்ட் யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய சாமுராய் ஈஃப்ரேட் அவங்கள அடிச்சு பறக்க விட்டுரும். சரி சரி. ஆனா உண்மை என்ன, நான் இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறது என்னுடைய பைரேட் ஓரோச்சி தான். அப்பவா பாத்துடலாம். 8 ஓனபாரா, 3 2 1 நெத்தியடி சொல்லடி. அவனை விடாத, போய் தாக்கு ஈஃப்ரேட். அப்படிதான். இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பெருசு இல்ல. அவனோட கதையை உடனே முடிச்சிடலாம் ஓரோச்சி. அத டாச் பண்ணிடு ஈஃப்ரேட். இது நல்லதுக்கே இல்ல ஜீரோ. என்னானாலும் நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன். அது இப்ப என் பின்னாடி வந்துருச்சு. இந்த சைக்ளோன் பேஸ் ஸ்டேடியமோட முக்கியத்துவம் என்னன்னா, இதுல பேஸ் பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்டேடியமும் அசையும். இந்த ஸ்டேடியம் மட்டும் வேபல் ஆச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பேஸும் நகரும். அப்படி பார்த்தா இதுல மட்டும் நீங்க பிளான் பண்ணாம வந்தீங்கன்னா கண்ணை திறந்துகிட்டே புதக்குழியில விழுற மாதிரி. அப்படியா? நீ ஒரு பேசிக்கான ஃபேக்ட் கூட தெரியாம என்னையே சேலஞ்ச் பண்ண வந்துட்டியா? அப்போ நிச்சயமா உனக்கு பெனால்டி தான் கிடைக்க போகுது பாரு. அப்போ இங்கதான் அவன் வந்திருக்கானா? மேனேஜர், ரன்னிங் போனவன திரும்ப காணோமேன்னு பார்த்தா அவன் இங்க இருக்கானா? அதோட அவனோட அப்போனன்ட் 8 ஓனபாராவா? அந்த ஜீரோ இருக்கானே, ரொம்ப அவசர குடுக்கையா இருக்கா. நான் அவன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவன் அவசரப்பட்டானா இல்லையான்றத பொறுத்திருந்து பாப்போம். பாருங்க.
அவனை விடாம தாக்க ஈஃப்ரெட். ஓகே, இப்ப வசமா மாட்டினியா? எங்க இப்ப சொல்லு பாக்கலாம். ஓ, என்ன மிஸ் பண்ணிட்டியே? அச்சோ, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அட்டாக்னா எப்படி இருக்கணும்னு இத பார்த்து கத்துக்க. ஓ நோ, ஈஃப்ரெட். நீ ரொம்ப வீக்கா இருக்க. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அது கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா பேப்ளேடுக்கு டேலண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேலண்ட் இல்லாத யாரு என்கிட்ட மோதினாலும் சரி, அவங்களால என்ன கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது. இப்பதான் புரியுது. இந்த ஸ்டேடியமோட அசைவு மட்டும் நான் என்னோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னா என்னால பேவோட டைரக்ஷனை மாத்த முடியும். அப்படி இல்லனா பேவை அட்டாக் பண்ண வைக்க முடியும். ஓகேவா, இப்ப பாத்துடலாம். எத்தனை வாட்டிமா பண்ண அட்டாக்கே நீ திரும்ப திரும்ப பண்ணுவ? நீ திருந்தவே மாட்டியா? என்ன இதெல்லாம்? விடாத, அவனை தாக்கு. அப்படி போடு. பாத்தீங்களா, ஜீரோ அவனை செம்மையா அட்டாக் பண்ணான். பாத்தீங்களா, என்னாலயும் இதெல்லாம் பண்ண முடியும். இப்ப நீ என்ன பார்த்து காப்பி அடிச்சியா? இதெல்லாம் வெறும் ஃப்ளூக்கு தான், நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப நான் இத பாருக்கண்ணா. திரும்பவும் அது தாக்கிடுச்சு. ஓகே, இன்னொரு வாட்டி நான் வரேன், பாக்குறியா? நான் உன்னை அதெல்லாம் பண்ண விடுவேன் நீ நினைக்கிறியா? ஓ ராட்சி, ஓ, இப்ப உன் கதை முடிய போகுது பாரு. அது நிச்சயமா ஸ்டேடியம் அவுட்ல தான் போய் விழ போகுது. கொஞ்சம் பொறுத்துக்க ஈஃப்ரெட், கொஞ்சம் பொறுத்துக்க. இது எப்படி? ஜஸ்ட் மிஸ்ல நம்ம பையன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்பா, செம்ம க்ளோஸ். ஓகே, இங்க பாரு, நான் இன்னும் தோத்து போகிறதுக்கு தயாரா இல்ல. நிஜமான பேட்டில் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. இதுக்காக தான் உன்ன மாதிரி சாதாரண அமெச்சூர் பிளேடர்ஸ் கூட நான் போட்டி போட மாட்டேன்னு அப்பவே சொன்னேன். சரி, இப்ப என்னுடைய ஆட்டத்தை பாக்குறியா? ஈஃப்ரெட், தாக்கு. திரும்பவும் நீ என்னையே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம். எனக்கு இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஜீரோ அந்த 8ஓட மூமெண்ட்ஸ வச்சு இந்த சைக்ளோன் பேஸ் ஸ்டேடியம்ல எப்படி மோதணும்ங்கறத அவன் கத்துக்கறான். அவன் ரொம்ப நல்லா தான் பண்றான். சரியா சொன்ன. அவன் நிஜமாவே ஸ்டேடியம்ல அசத்திக்கிட்டு இருக்கான். நான் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணனா அவன் இந்த அளவுக்கு எல்லாம் எப்படி இருப்பான்? அவன் பின்னி எடுக்கிறான்ல. எனக்கு தெரியும், அவன் பேட்டில் பண்ண இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கான். நான் இந்த மாதிரி ஒரு பிளேடரை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இது இன்னமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த பேட்டில்ல 8 தோக்க போறான், அது தெரியுமா உனக்கு? இதைய திரும்ப திரும்ப பண்ணி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இப்ப நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க பாடி? Tamil TV Tunes. அதாவது இப்ப நான் எதுவும் பண்ண போறதில்ல. என்னது? ஏன்னா ஏதாவது பண்ணி பண்ணி எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுல்ல. இதுல ஏன் ஓரோச்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப உனக்கு என்ன தோணுதோ நீ அதையே பண்ணு, சரியா? அப்பனா நீ என்னை எதிர்த்து போராட மாட்டியா? கரெக்டா சொன்ன. என்டியூரன்ஸ் பேட்டில் என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. உனக்கு அதுதான் விருப்பம்னா ஓகே, இப்போ இத ட்ரை பண்ணு. திரும்பவும் ஸ்டேடியம் ஷேக் பண்ணி ஓரோச்சியை உன் பக்கம் இழுக்கலான்னு பாக்குறியா? ஆனா இந்த வாட்டி இது நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓரோச்சியோட அற்புதமான என்டியூரன்ஸ் பேட்டில் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இது என்னமோ எனக்கு சரின்னு படல. எனக்கு தெரிஞ்ச இந்த பைரட் ஓரோச்சி தான் இருக்கிறதுலே பெஸ்டான ஸ்டாமினா டைப் பே. அது மட்டும் இந்த மாதிரி ஒரு என்டியூரன்ஸ் பேட்டில்ல வந்துச்சுன்னா தி அட்டாக் டைப்பான நம்மளோட 8 ஃப்ரெட் ஸ்டாமினாவை சீக்கிரமாவே இழந்து அது ஸ்லீப் அவுட்டுக்கு போயிடும். எனக்கு புரிஞ்சது. இதான் நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? என்ன உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுனால எதுக்காக இங்கே இருக்க? உடனே கிளம்பு. நான் அவளை ஈஸியாலாம் விட மாட்டேன். என்னோட ஸ்டாமினா தீந்து போற வரைக்கும் நீ வெயிட் பண்ண போற. அப்படின்னா ஏதாவது நடக்கிற வரைக்கும் நான் உன்னை திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். அதெல்லாம் தப்பு கண்ணா. அது என்னது? அநேகமா அதுதான் ஓரோச்சியோட கவுண்டர் அட்டாக்கா இருக்கணும்.
நீ இந்த மாதிரி நேரா வந்து என் மேல மோதுனன்னு வச்சுக்க என் கவுண்டர் அட்டாக் உன்னை காத்துல பறக்க விட்டுடும். நீ அதை எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டியா? அப்படின்னா நான் என்னோட ஸ்டாமினா காலி ஆகுற வரைக்கும் நான் அப்படியே சும்மா தான் நிக்கணுமா? அதான் நீ எதிர்பார்க்கறியா? திரும்ப போய் தாக்கு. நீ என்ன பண்ணாலும் சரி, ரிசல்ட் எக்காரணத்தை கொண்டும் மாறவே மாறாது. விடாம தாக்கிக்கிட்டே இரு. மிஸ்டர் ஹாட் ஷாட், நீங்க தேவையில்லாத விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் இப்ப உனக்காக பிரத்யேகமா போட்டு வச்சிருக்கிற ஒரு வட்டத்துல மாட்டிக்கிட்ட. நீ எத்தனை வாட்டி என்ன திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணாலும் குறைய போறது உன் ஸ்டாமினா தான். இப்படி மட்டும் நடந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம ஈஃப்ரிட்டோட ஸ்டாமினா எப்ப வேணாலும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இத பார்த்தா அப்படி தெரியல. என்ன இது? இங்க என்னப்பா நடக்குது? நம்ம ஈஃப்ரிட்டோட பவர் கொஞ்சம் கூட இறங்காம அப்படியே இருக்குது. அதே தான் நானும் நினைச்சேன். அவன் இது வரைக்கும் பண்ண ட்ரைனிங்ல இருந்து கிடைச்ச ஸ்ட்ரென்த்தால அவனோட லான்ச் பவர் அதிகமாயிருக்கு. என்னது, அவன் லான்ச்சோட பவரா? ஆமா, அதேதான். ஜீரோவோட பவர் அதிகமானதால தான் அவன் லான்ச் பண்ணும்போது ஈஃப்ரிட்டோட பவரும் அதிகமாயிருக்கு. அதை நீ கவனிக்கலையா? அப்ப அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கோட ரிசல்ட் இதுதானா? வெங்கை, நீ நல்ல காரியம் பண்ணிருக்க. ஓ தேங்க்ஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஸ்பெஷல் ட்ரைனிங் தான். அதேதான். அப்ப இந்த பவரை நான் கரெக்டா யூஸ் பண்ணி ஆகணும். திரும்ப திரும்ப ஏன் இதை ட்ரை பண்ற? வேஸ்ட்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. விடாம ஓடு ஈஃப்ரேட். இன்னும் வேகமா போ, வேகமா போ. இந்த மூவ் நல்லா இருக்கு, ஆனா இதுவும் யூஸ்லெஸ் தான். நீ இந்த ஸ்டேடியம் எவ்வளவு முயற்சி பண்ணி ஆட்டினாலும் ஏன் உரைச்சி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட் தான். கொஞ்சமாத ஷேக் பண்ணா ஒண்ணும் ஆகாதுதான். ஆனா இப்ப ஈஃப்ரிட் கிட்ட இருக்கிற பவரோட அதை ஷேக் பண்ணுச்சுன்னா Oh no! இன்னும் வேகமா போ, வேகமா போ. No way! Orochi! என்னால நம்பவே முடியல. ஓரோச்சி ஓவல் ஆகிட்டு இருக்கு. அது தன்னோட பேலன்ஸை இழந்துகிட்டு இருக்கு. அதோட வேகம் சூறாவளி மாதிரி இருக்கு. Orochi! ஏய், நீ தானே அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் யூஸ்லெஸ் நீ என்கிட்ட சொன்ன. சோ அதே ட்ரைனிங்க வச்சு நான் உன்னை இந்த ஸ்டேடியம்ல இருந்து பறக்க வைக்க போறேன் பாரு. உன்னோட கதை இப்ப முடிஞ்சது. Orochi, தோக்காத ப்ளீஸ். நீ அவனை பறக்க விட்டுரு. வாவ், அவன் ஜெயிச்சிட்டான். அவன் ஓரோச்சியை பீட் பண்ணிட்டான். அப்படி போடு. சீரோ, சும்மா அசத்திட்டு போ. கண்ணா, இது எப்படி இருக்கு? என்னோட ஸ்பெஷல் ட்ரைனிங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாறு மேனேஜர், நான் ஜெயிச்சிட்டேன். நான் பார்த்தேன், நல்லா பண்ண ராஜா. Well done, Zero. பேட்டில் பண்ணும்போதே பேட்டில எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டு அவன் அப்பனோண்டி அவன் எப்படி ஜெயிக்கணும்னு கத்துக்கிட்டான். அடுத்த ஜெனரேஷனை பத்தி நம்ம எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே இதுதான். இப்படி நடந்திருக்க கூடாது. இவன் கூட பேட்டில் பண்ணி நான் தோத்துட்டேனா? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஹேய், என்ன உனக்கு என்ன வேணும்? ஏய், ஹேய், thank you man. உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இந்த சைக்ளோன் ஸ்டேடியம்ல எப்படி போட்டி படணும்னு உன்கிட்ட மோதி தான் கத்துக்கிட்டேன். அதுவும் என்னோட ஸ்பெஷல் ட்ரைனிங்கோட ரிசல்ட்டும் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நாம திரும்ப என்னைக்காவது பேட்டில் பண்ணலாம், ஓகேவா? அப்படி நான் சொல்றேன், ஆனா எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்ல. ஓகே, நம்ம வேலையை இப்ப ஆரம்பிக்கலாமா? இரு, உனக்கு ஒரு பெனால்ட்டியை கொடுத்தாகணும்ல. வேண்டாம், நிறுத்து. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவீங்க? உங்களை என்ன பண்றேன் பாருங்க. இப்பவே போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன், இருங்க. என்னது, அண்ணனா? என் அண்ணன் தெரியுமா? அவன் இருக்கிறதுல ரொம்ப பலசாலி. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால அவனை தோக்கடிக்கவே முடியாது. உனக்கு புரிஞ்சுதா ஃபார்ம் பாய்? அட, திரும்ப வாப்பா. அவன் தானப்பா ஆரம்பத்துல பெனால்ட்டி வேணும்னு ஒத்த கால நின்னு அடம் பிடிச்சான். எனக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு ஸ்டெப் கிட்ட வந்துட்டேன். அந்த ஷினோபுவை ஜெயிக்கிறது தான் அது. இன்னும் கொஞ்சம் பொறுத்துரு. அடுத்த வாட்டி அவனை நிச்சயமா தோக்கடிப்பேன். என்ன விஷயம் மடோகா? நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேடரை கண்டுபிடிச்சிருக்கேன். அத சொல்லதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எனது இன்ட்ரெஸ்டிங் பிளேடரா? அநேகமா நீங்க அவனை நேர்ல பார்த்தா நல்லா இருக்கும் சுபாஷா.
இத கொஞ்சம் பாருங்களேன். இது சாமுராய் ஈஃப்ரெட் தானே? அதேதான். அப்போ நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் ஆரம்பிக்குதா? த நியூ ஜெனரேஷன் ஆஃப் பிளேடர்ஸ்.